ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நுகர்வோருக்கு தட்டுப்பாடின்றி நியாயமான விலையில் தொடர்ச்சியாக அரிசி வழங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி. பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கும் கொடுப்பனவுகள் மற்றும் விசேட சலுகைகளை மீள்பரிசீலனை செய்வதற்கான குழுவின் அறிக்கை ஜனாதிபதிக்கு கையளிப்பு. இடைநடுவில் நிறுத்தப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை மீண்டும் முன்னெடுங்கள். ஜப்பானிய தூதுவரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை. பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு வருமான செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க எதிர்வரும் 6ஆம் தேதி வரை கால அவகாசம். அனர்த்தத்தினால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர தெரிவிப்பு. பாராளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்தார் SM நலீம். எதிர்க்கட்சி பிரதம கொறடாவாக பாராளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக. உள்நாட்டுச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. எதிர்வரும் மாதங்களில் நுகர்வோருக்கு தட்டுப்பாடின்றி நியாயமான விலையில் தொடர்ச்சியாக அரிசி வழங்க வேண்டியதன் அவசியத்தை சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களிடம் எடுத்துரைத்த ஜனாதிபதி அதற்காக எடுக்க வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்தும் அவர்களுடன் கலந்துரையாடினார். மக்களுக்கு தட்டுப்பாடின்றி அரிசியை வழங்கும் வகையில் நாட்டில் களஞ்சிய வசதிகளை அதிகரிப்பதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. தோடு பெறுமதி சேர்க்கும் உற்பத்திக்கு நாட்டு அரிசியை பயன்படுத்துவதால் நுகர்வோருக்கு தேவையான இருப்புகளில் தட்டுப்பாடு நிலவுவது குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. உரமானியத்தை தேசிய உற்பத்திக்கான செயற்திறனுடன் பயன்படுத்தும் நோக்கில் QR குறியீட்டு முறையை அறிமுகப்படுத்துவது தொடர்பிலும் இங்கு ஜனாதிபதி கவனம் செலுத்தினார். வர்த்தக, வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க, லக்சதோச தலைவர் கலாநிதி சமிந்த பெரேரா மற்றும் சிறு மற்றும் நடுத்தர நெல் ஆலை உரிமையாளர்கள் உள்ளிட்டோர் இக்கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட கொடுப்பனவுகள் மற்றும் விசேட சலுகைகளை மீள்பரிசீலனை செய்வது தொடர்பில் ஆராய்வதற்காக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதியரசர் KT சித்ரசிறி தலைமையில் நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க ஆகியோர் கலந்து கொண்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் ஜப்பான் தூதுவர் அகியோ இசமோடாவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று முன்தினம் கொழும்பில் இடம்பெற்றது. ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையில் நீண்ட காலமாக இருந்து வரும் ராஜதந்திர உறவை தொடர்ந்தும் பேணுமாறும் இதற்கு தன்னால் முடிந்த பங்களிப்பை பெற்றுத் தருவதாகவும் இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஜப்பான் தூதுவரிடம் தெரிவித்தார். அவ்வாறே கடந்த காலங்களில் ஜப்பானினால் இலங்கையில் முன்னெடுத்து வரப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பிக்குமாறும் இதற்கு தேவையான பூரண ஆதரவை எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு தாம் வழங்குவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு மேலும் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் காவிந்த ஜெயவர்தன அவர்களும் இச்சந்திப்பில் கலந்து கொண்டார். பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளின் செயலாளர்கள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் தலைவர்கள் ஊடாக தங்களது வருமான செலவு அறிக்கையை எதிர்வரும் 6ஆம் தேதி சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அறிக்கைகள் தனித்தனியாக தயாரிக்கப்பட்டு குறித்த தினத்தின் நள்ளிரவு 12 மணிக்குள் வேட்பாளர்கள் போட்டியிடும் மாவட்டங்களின் தெரிவத்தாட்சி அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. தேசிய பட்டியல் வேட்பாளர்கள் தமது வருமான மற்றும் செலவு அறிக்கைகளை
தேர்தல் செயலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் அனைத்து மாவட்டங்களிலும் சாதாரண வேலை நாட்களில் மாலை 6 மணி வரையும் 6ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரையும் வேட்பாளர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளின் செயலாளர்களும் தேர்தல் வருமானத்தை ஒப்படைக்கும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் தேர்தல் வருமான செலவின அறிக்கைகளை ஏற்கும் சிறப்பு பிரிவுகள் செயல்படும். சுயேட்சை குழுக்களின் தலைவர்கள் மற்றும் தேசிய பட்டியல் வேட்பாளர்களுக்கான செலவின அறிக்கைகள் இடுவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் வேட்பாளர்கள் மற்றும் வேட்பாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளின் செயலாளர்கள் சுயேட்சை வேட்பாளர்கள் மற்றும் தேசிய பட்டியல் வேட்பாளர்களிடம் தேர்தல் வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை கையளிப்பதற்கான விசேட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக அனைத்து மாவட்டங்களிலும் தேர்தல் வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை பெறுவதற்கான விசேட பிரிவுகள் சாதாரண வேலை நாட்களில் மாலை 6 மணி வரையும் 6ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரையும் திறந்திருக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அன்றோ அல்லது அதற்கு முன்னதாகவோ உரிய அறிக்கைகளை ஒப்படைக்காமல் இருப்பது தேர்தல் நடைமுறைகள் ஒழுங்குமுறைகள் சட்டத்தின் கீழ் குற்றமாகும் என்றும் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் செயலாளராக KTR ஒல்கா நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான நியமன கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்க நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் KTR ஒல்காவிற்கு கையளித்தார். கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட அனர்த்தத்தினால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்கு உடனடியாக தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதியும் பணிப்புரை வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். திரைசேரியில் இருந்து அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் வழங்குமாறு ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக 24 மாவட்டங்களில் 1,39,439 குடும்பங்களைச் சேர்ந்த 4,69,872 பேர் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் 18 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 20 பேர் காயமடைந்துள்ளதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்தார். மொத்தம் 12,348 குடும்பங்களைச் சேர்ந்த 38,616 பேர் 247 பாதுகாப்பு மையங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் அனர்த்தத்தினால் மறைமுகமாக பாதிக்கப்பட்ட மக்கள் குறித்த அளவை விட உயர்வாக மதிப்பிடப்படுவதால் அனர்த்த நிவாரணம் மற்றும் அனர்த்தத்தின் பின்னரான நிவாரணங்களை வழங்குவதில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளதாக பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்தார். அஸ்வஸ்ம பெறும் விசேட தேவையுடைய பெற்றோர் விசேட காரணங்களுக்காக சிறுவர் இல்லங்களில் உள்ள பிள்ளைகளுக்காக பாடசாலை புத்தகங்களை கொள்வனவு செய்வதற்கு 6,000 ரூபாய் உதவித்தொகை ஒன்றை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் பாடசாலை தவணையிலிருந்து இந்த தீர்மானம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இது தொடர்பில் பிரதமரால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கு நேற்று அனுமதி கிடைத்ததாக ஆளும் கட்சியின் பிரதான கொறடா அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். முஸ்லிம் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தி தேசிய பட்டியலில் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட HM நலீம் இன்று சபாநாயகர் அசோக ரன்வெல முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கடந்த பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு 87,038 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களை வென்றது. இதன்படி கட்சிக்கு தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி ஒன்று கிடைத்துள்ளதுடன் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு இவரை நியமிக்க கட்சி தீர்மானித்திருந்தது. இவர் இதற்கு முன்பு ஏறாவூர் நகரசபையின் முன்னாள் தவிசாளராகவும் இருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியின் காலி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக்க பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியின் பிரதம கொறடாவாக நியமிக்கப்பட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சன ராஜகருணா இதனை தெரிவித்துள்ளார். புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற குழு தலைவராக கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அனுராதா ஜெயரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த நியமனம் தொடர்பில் சபாநாயகருக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கலால் கட்டளை சட்டத்தின்படி கலால் வரி செலுத்துவதை தொடர்ந்தும் புறக்கணிக்கும் நிறுவனங்களின் உற்பத்தி நடவடிக்கைகளை இடைநிறுத்தவும் உற்பத்தி உரிமத்தை அடுத்த வருடத்திற்கு நீடிக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு 23 மதுபான உற்பத்தி நிறுவனங்களுக்கு உற்பத்தி உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. கலால் வரி செலுத்தாத நிறுவனங்களுக்கு நிலுவைத் தொகையை செலுத்த நவம்பர் 30ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் 3 நிறுவனங்களை தவிர மற்ற அனைத்து நிறுவனங்களும் தங்கள் மதுபான உரிமம் தொடர்பான கலால் நிலுவையை செலுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது.
பிரதி பொலிஸ் மா அதிபர்கள் உட்பட 54 சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி தேசிய போலீஸ் ஆணைக்குழுவினால் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் 5 பிரதி பொலிஸ் மா அதிபர்கள் மற்றும் 35 சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இது தவிர 7 போலீஸ் அத்தியட்சகர்கள் மற்றும் 7 உதவி போலீஸ் அத்தியட்சகர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளராக இருந்த மகளிர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் HWIS முத்துமால குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக கடமையாற்றிய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் EMMS தெய்தெனிய நுகேகொட பிரிவுக்கு பொறுப்பான அதிகாரியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் KB மணத்துங்க போலீஸ் ஊடக பணிப்பாளராகவும் போலீஸ் ஊடக பேச்சாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை முன்னாள் போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான நிஹால் தல்துவ குற்றப்புலனாய்வு பிரிவின் பிரதி போலீஸ் மா அதிபராக தொடர்ந்தும் பணியாற்றுவார் என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. விசா இன்றி இந்த நாட்டில் தங்கியிருந்த 8 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மாலை நூரெலிய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஆவாயலிய பகுதியில் வைத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 28 மற்றும் 65 வயதுடைய இந்தோனேஷிய பிரஜைகள் என போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை நூரெலிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சீரற்ற கால்நிலை காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட 2024 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நாளை முதல் மீண்டும் ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை கடந்த 25ஆம் தேதி ஆரம்பமாகிய நிலையில் கனமழை காரணமாக 27ஆம் தேதி முதல் பரீட்சை நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. அதன்படி நாளை முதல் மீண்டும் பரீட்சை ஆரம்பிக்கப்படும் எனவும் நாளை தினம் இடம்பெறவுள்ள பாடங்களின்படி பரீட்சைகள் வழமை போன்று நடைபெறும் எனவும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். பரீட்சை நடைபெறாத நாட்களில் நடத்தப்பட்ட பாடங்களில் எதிர்வரும் நாட்களில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு மாகாணத்தில் இன்றைய தினம் சிறிதளவில் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மட்டக்களப்பிலிருந்து திருகோணமலை ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது மாறுபட்ட திசைகளிலிருந்து வீசக்கூடும். காற்றின் வேகமானது மணித்தியாலயத்திற்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகள் சாதாரண அலையுடன் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள ட்ரம்ப் தான் ஜனாதிபதியாக பதவியேற்கும் முன் அமாஸ் அமைப்பு தான் பிடித்து வைத்துள்ள பணைய கைதிகளை விடுவிக்காவிட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரித்துள்ளார். மனித தன்மையை இல்லாமல் முரட்டுத்தனமாக மொத்த உலகின் விருப்பத்துக்கும் எதிராக மத்திய கிழக்கு பகுதிகளில் பிடித்து வைக்கப்பட்டுள்ள பிணைய கைதிகள் குறித்து எல்லோரும் பேசுகிறார்கள். ஆனால் எல்லாம் வெறும் பேச்சு மட்டும்தான். யாரும் எந்த நடவடிக்கையும் எடுப்பது போல் தெரியவில்லை என ட்ரம்ப் கூறியுள்ளார். ஆக தான் ஜனாதிபதியாக பதவியேற்கும் முன் அமாஸ் அமைப்பு தான் பிடித்து வைத்துள்ள பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என எச்சரித்துள்ளார் ட்ரம்ப். சிரிய அரசுக்கு எதிராக பல ஆண்டுகளாக இல்லாத அளவிலான மிகப்பெரிய தாக்குதலை கிளர்ச்சி குழுக்கள் கடந்த புதன்கிழமை தொடங்கின. ஞாயிற்றுக்கிழமை சிரியா நாட்டின் 2வது பெரிய நகரமான அல்போவில் அதிகளவான பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு தெற்கில் உள்ள ஹமாவை நோக்கி கிளர்ச்சி குழுக்கள் முன்னேறினர். ஆஸ்திரேலிய நாட்டின் குயின்ஸ்லாந்து கடற்கரையில் பழுதடைந்த படகு ஒன்றில் இருந்து 2.3 டன் அளவிலான போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த விவகாரம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் 53வது தேசிய தினம் நேற்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள பல எமிரேட்டுகளிலும் இந்த தேசிய தின வைபவங்கள் கொண்டாடப்பட்டது. அமீரக குடிமக்கள் வங்கிகளிலிருந்தும் பிற நிதி நிறுவனங்களிலிருந்தும் வாங்கிய கடனை திருப்பி அடைக்க முடியாமல் சேகரிக்கப்பட்டு 40 கோடி திராம் மதிப்பிலான கடன் தொகையை முற்றிலும் தள்ளுபடி செய்வதற்கு ஜனாதிபதியும் அபுதாபி ஆட்சியாளருமான ஷேக் முகமது பின் ஷாயித் அல் நஹ்யான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். விளையாட்டு செய்திகள். இலங்கை 19 வயதுக்குட்பட்ட அணிக்கும் பங்களாதேஷ் 19 வயதுக்குட்பட்ட அணிக்கும் இடையிலான ஆசிய கிண்ண 19 வயதுக்குட்பட்ட கிரிக்கெட் போட்டியின் 9வது போட்டி இன்று துபாயில் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது.
50 ஓவர்கள் முடிவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து இலங்கை அணி 228 ஓட்டங்களை பெற்றது. இலங்கை அணி சார்பில் விமாத் டின்சர 106 ஓட்டங்களை பெற்றார். பந்துவீச்சில் அல் ஃபஹாத் 4 விக்கெட்டுகளையும் அதேபோன்று ரிசான் உசன் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். 229 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு துடுப்படுத்தாடி வரும் பங்களாதேஷ் 19 வயதுக்குட்பட்ட அணி 149 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. நாணயமாற்று வீதம் ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.